என்னை விட உடம்பு அதிகமாக இருக்கவங்கலாம் இந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே எப்படி போவான்னு சொல்லிட்டு மகனேன்னு என்ன கூப்பிட அப்பா பக்கத்தில் இருந்துட்டு டேய் அரபி வந்திருக்கார் கையை கொடுன்னு சொல்ல அவருக்கு கையை கொடுத்த உடனே கைஸ் இது ஒரு மினி vlog தான். நார்மலாக அப்பா அம்மா பார்க்குறதுக்காக எல்லாரும் ஊருக்கு வருவாங்க. ஆனால் நம்ம லைஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்பா அம்மா பார்க்குறதுக்காக நம்ம ஃபாரின் போகிறோம். எந்த கண்ட்ரினா ஒமனுக்கு. ஸோ நம்ம ஊர்லேருந்து பக்கத்தில் இருக்க ஏர்போர்ட் திருவனந்தபுரம் ஏர்போர்ட். ஸோ அந்த திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு ஒரு வழியாக வந்தாச்சு. அப்படியே எங்கள் அண்ணனுக்கு ஒரு பாயை சொல்லிட்டு அப்படின்னு ஏர்போர்ட்டுக்குள்ளே ஒரு என்ட்ரி கொடுத்தாச்சு. அதுவும் ஒரு பயத்தோடய உள்ள என்ட்ரி கொடுத்து நான் போயிட்டு இருக்கிறேன். ஏன்னா 1.5 கிலோ லக்கேஜில் நான் எக்ஸ்ட்ராவாக வச்சிருக்கிறேன். ஸோ அதுவும் யாருக்கும் தெரியாமல் நான் ஹேண்ட் பேக்குள்ளே வச்சு அப்படியே எமிகிரேஷன்லாம் முடிச்சுட்டு கேட்டுக்கே வந்துட்டேன். நம்ம போகிற ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா ஒமன் ஏர். இந்த ஃப்ளைட்டில் நீங்கள் போயிருக்கீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அந்த ஃப்ளைட்டில் போகிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு வழியாக கேட்லேருந்து அப்படியே மூவ் ஆனாய் உள்ளே போயிட்டு இருக்கிறோம். அப்பா வந்தாச்சுங்க, உள்ளே வந்தாச்சு. நல்லா தான் இருக்குது. ஃப்ளைட்டில் பெருசாக குறை சொல்கிற மாதிரிலாம் உள்ள எதுவும் இல்லை. என் முன்னாடி ஒரு டிஸ்பிளே கூட இல்லைங்க. அதுக்கு பதில் ஏதோ ஒன்று வச்சுருக்கான். என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஃபோனை வைக்கிற ஸ்டாண்டு. லேண்ட்ஸ்கேப்லையும் வச்சுக்கலாம், போர்ட்ரேட்லையும் வச்சுக்கலாம். ஃபைனலி டேக் ஆஃப் ஆயிடுச்சு. இந்த வியூ தான் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் சுற்றி இருக்கிற கேரளா வியூ. எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் இப்போ கொஞ்ச நேரம் தான் நம்மளால் பார்க்க முடியும். அப்புறம் ஒரு க்ரீனே நம்மளால் பார்க்க முடியாது. அப்படியே போய் மேகமூட்டத்துக்குள்ளே வந்துட்டோம். வியூ செம்மையாக இருந்துச்சுங்க. சரி டீ எப்படா கொண்டு வருவாங்கன்னு பார்த்துட்டே இருக்கும்போது ரொம்ப நேரம் கழித்து டீயை கொண்டு வந்தாங்க. அதுவும் டீ பன்னு எல்லாம் இருந்துச்சு. இந்த பன்னு நல்லாவே இல்லை. உள்ளே கொஞ்சம் சிக்கன் மட்டும் இருந்துச்சு. சப்புன்னு இருந்துச்சு. நான் சாப்பிடும்போதே நீங்கள் பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் ஆப்பிள் ஜூஸ் வாங்கினேன். அது நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆவரேஜுக்கும் ரொம்ப கீழே. ஆனால் இவங்க வாங்குற காசுக்கு இந்த ஃபுட்டெல்லாம் அநியாயங்க. அதுவும் இந்த சாப்பாடு இவங்க கொண்டு வந்த டைமிங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு அப்புறம், அதுவும் டேக் ஆஃப் ஆகி 1 ஹவருக்கு அப்புறம் கொண்டு வராங்க. என் பேக் சீட்டில் இருந்த ஒருத்தர் லோ சுகர் ஆகி அவர் மயக்கம் போட்டே விழுந்துட்டார். அதுக்கப்புறம் தான் சாப்பாடே வருது. அதுக்கப்புறம் அந்த ஒரு பிஸ்கட் கொடுத்தாங்க. இது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஆவரேஜாக இதுவும் அப்படி தான் இருந்துச்சு. பெருசாக நல்லா இருக்குன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. ஏதோ பசிக்கு சாப்பிடணுமேனு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தேன். சரி ஸ்நாக்ஸ் தானே கொடுத்துருக்காங்க, காலை சாப்பாடு வரும் நானும் வெயிட் பண்ணிகிட்டே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். கடைசி வரை காலை சாப்பாடே வரல. அதுக்கு பதிலாக குர்குரே அந்த மாதிரி என்னத்தையோ கொடுத்தாங்க. அதுவும் கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. அதையும் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நம்ம ஒரு வழியாக கல்ஃபுக்குள்ளே என்ட்ரி கொடுத்தாச்சு. இதுதான் கல்ஃப் என்ட்ரி பாருங்கள். சரி லேண்ட் ஆகிறதுக்குள்ளே ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கணுமேனு சொல்லிட்டு ஒரு வழியாக ரெஸ்ட் ரூமுக்கு வந்தேங்க. ஆனால் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. என்னை விட உடம்பு அதிகமாக இருக்கவங்க இந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே எப்படி போவான்னு சொல்லிட்டு என் சொந்தக்காரங்க ஒரு சில அன்னை மாதிரி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தாங்க. உள்ளே வந்தோன்னா லைட் எங்கே இருக்குன்னு பார்த்தா இந்த டோரை க்ளோஸ் பண்ணோன்னு தான் லைட் எரியுது. ஆனால் பாத்ரூம் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. குட்டியாக இருந்தாலும் ரொம்ப காம்பேக்டாக நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் லைட்லாம் போட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படி இப்படின்னு சுற்றி பார்த்தேன் என்னென்னலாம் இருக்குதுன்னு. எல்லாமே லைட்டாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஓரளவுக்கு யூஸ் பண்ணி பார்த்தேன். அதுக்கு மேலே என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அங்கங்கேயா குட்டி சுவிட்சாக வச்சுருக்காங்க. ஓப்பன் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது, டிஷ்யூ எடுக்கிற மாதிரி அப்படி இப்படின்னு ஓரளவுக்கு உள்ள எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படி நம்ம வந்த வேலையும் சிறப்பாக முடிச்சுட்டு அப்படி வெளியே வந்தாச்சு. ஃப்ளைட்டு பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. ஆனால் சாப்பாடு மட்டும் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டராக நல்லா கொடுத்துருக்கலாம். அப்புறம் கல்ஃபோட வியூவை பார்க்க வேணாமா? அந்த விளாகில் இருக்கிற மெயின் மேட்ரே இந்த வியூ தாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த ஊர் இருக்குது. ஆனால் நம்ம ஊர் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. இந்த ஊரை சுற்றி ஃபுல்லாக பாலைவனம் தான். அங்கே எங்கேயா தான் பில்டிங்காக இருக்கும். ஆனால் நம்ம இப்போ போகிறது மெயின் சிட்டினால அங்கே நிறைய பில்டிங் நம்மளால் பார்க்க முடியுது. அதுவும் லாங்காக போயிட்டோன்னா பெருசாக பில்டிங்கே பார்க்க முடியாது. சுற்றி பாலைவனமாக தான் இருக்கும். அப்போ யோசித்து பாருங்கள், நம்ம ஊர் மக்கள் எல்லாம் இந்த ஊரில் வந்து எந்த அளவுக்கு இருக்கிறாங்க. வேறு வழியே இல்லையே. குடும்பத்துக்காகவும் பிள்ளைங்களுக்காக மட்டும்தான் இந்த ஊரில் கஷ்டப்படுறாங்க. இந்த லேண்ட் ஆகும்போது கூட நான் அதெல்லாம் நினச்சிட்டு தாங்க நான் லேண்ட் ஆகுவேன். ஏன்னா 50 டிகிரி வெயில், இந்த 50 டிகிரி வெயிலில் நம்ம மக்கள் எப்படியா இருக்கிறாங்கன்னு அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் ஒரு கஷ்டமும் இருக்குமே. அப்படி ஒரு வழியாக லேண்ட் ஆகிடுச்சு. லேண்ட் ஆகி இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்குறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒமனோட ஏர்போர்ட்டு. கொஞ்சம் கிளிப்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். இங்கே தான் நம்ம இமிகிரேஷன் நிற்கிறோம். யாருக்குமே தெரியாமல் வீடியோ எடுத்துருக்கிறேன். அப்படியே எல்லாம் முடிச்சுட்டு நம்ம லக்கேஜுக்காக வெயிட் பண்ணி லக்கேஜும் எடுத்துகிட்டு வெளியே வந்தால் அப்பா அம்மா இன்னும் வரவே இல்லை. என்னடான்னு ஃபோன் பண்ணி கேட்டால் அரபி வரதுக்கு லேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன ½ அன் ஹவர் ஏர்போர்ட்லேயே உட்கார வச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் ஏர்போர்ட்டை சுற்றி பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்னா நான் இங்கே வந்து 2 வருஷம் ஆகுது. சரி என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டே இருக்கும்போதே கரெக்டாக அப்பா ஒரு என்ட்ரி கொடுத்தாரு. பார்த்தா அப்பா தானான்னு பார்த்தேன். அப்பா தான். உடனே குடுன்னு நான் போய் அம்மானு கூப்பிட, அம்மா மகனேன்னு என்ன கூப்பிட அப்பா பக்கத்தில் இருந்துட்டு டேய் அரபி வந்திருக்கார் கையை கொடுன்னு சொல்ல அவருக்கு கையை கொடுத்த உடனே அவர் சலாம் அலைக்கும் அப்துல்லான்ட்டாரு. உடனே ஜெயின் சொல்லிட்டு பெட்டி எடுத்து உள்ளே வைடான்ட்டாரு. உடனே பெட்டி எல்லாத்தையும் நான் அப்பாவும் சேர்ந்து உள்ளே வைக்க. இப்படி தான் எங்கள் ஃபேமிலி கேஷுவலாக நாங்கள் இருப்போம். நாங்கள் நார்மலாக ஐயோ மகனே அப்படின்னு சொல்லி அழுகிறது, இந்த சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் இது வரைக்கும் இடமும் இருந்ததில்லை. இது வரைக்கும் நாங்கள் அப்படி அழுததும் இல்லை. இதான் எங்கள் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டே நாங்கள் பெட்டி எடுத்து உள்ளே வைக்க சிரிச்சுக்கிட்டே எங்கள் அம்மா வீடியோ எடுக்க அப்படியே இந்த இடத்த விட்டு நம்ம தாண்டி போயாச்சுங்க. இப்போ ஏர்போர்ட்டை விட்டு நம்ம வீடை நோக்கி போய்கிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த வியூவெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் ஒமனோட கேபிட்டல் சிட்டி மஸ்கட். இந்த ஊர் இப்படி தாங்க இருக்கும். சுற்றி இருக்கிறதெல்லாம் தென்னை மரம் கிடையாது, எல்லாமே டேட்ஸ் மரங்கள் தான். அப்படியே பார்த்துக்கிட்டே எப்படா வீடு வரும் நானும் அம்மாவும் உட்காந்துக்கிட்டே இருந்தோம். ஏன்னா ரொம்ப போர் அடிக்கும். சுற்றி ஏதாவது வேடிக்கை பார்க்குறதுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே சுற்றி பாலைவனமும் மலைகள் மட்டும்தான் இருக்கும். பாருங்கள் மலையை தான் கொட்டஞ்சி அதுக்குள்ளே ரோடு போட்டு வச்சுருக்குது. அந்த ரோட்டுக்குள்ளே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா 120 140 ஸ்பீடில் தான் இந்த ஊருக்காரங்க எல்லாம் போயிட்டுருப்பாங்க. ஏன்னா ரோடு ஃப்ரீயாக தான் இருக்கும். நம்ம ஊர் மாதிரிலாம் இருக்காது.
அப்படி ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இப்போ நம்ம அரபி வீடை தாண்டி, அதாவது நம்ம முதலாளி வீடை தாண்டி நம்ம இப்போ போயிட்டு இருக்கிறோம். ஃபைனலி வீட்டு முன்னாடி வந்தாச்சு. இனி நம்ம ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளே என்ட்ரு ஆக வேண்டியதான். என்னடா ஃபார்ம் ஹவுஸான்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. பட் இது ஃபார்ம் ஹவுஸ்லாம் இல்லைங்க, வீடு தான். வீடை சுற்றி தான் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க. பச்சை பசேல்னு அப்பா அம்மா ஆக்கிட்டாங்க. முன்னாடி இந்த ஏரியா அவ்வளோ மோசமாக இருந்துச்சு, இப்போ அவ்வளோ நினலாம் நல்லா இருக்குது. இது கூட டேட்ஸ் ட்ரீ தான். ஆனால் உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, தேங்க்யூ கைஸ். இவ்வளோ நேரம் அந்த வீடியோவை நீங்கள் இருந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் ஸ்டே டியூன் கைஸ்.